அனைவரை ஆசிரிப்பார். இதயத்திலும் Isaiah chapter 25 verses 8 அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரை துடைத்து. இந்த நாட்களிலும் எங்கே பார்த்தாலும் கண்ணீர், துக்கம், துயரம். நாளை என்ன நடக்குமோ, இந்த இடத்துக்கு போனேன் என்ன ஆகுமோ என்ற பயத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உடைய வார்த்தை சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கிவிட்டார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளோ மாறவே மாறாது. உலகத்தில் உள்ள நிந்தைகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் நீக்கிவிட்டார். அல்லேலூயா. அதே போல் மத்தேயு 5வது அதிகாரம், Matthew chapter 5 verses 29. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த டியர்ஸ், இந்த கண்ணீர் எல்லாம் எதுக்கு என்றால் நம்முடைய செய்கைகள் சரியில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளவு உண்மையே உத்தமமாக இருக்கணும். வேதம் சொல்லுது, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார். கண் வேண்டாத சினிமாக்கள், வேண்டாத காட்சிகளை பார்க்கிறது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார். உன் கண்ணையே பிடுங்கி போடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளவு உண்மை உத்தமாக இருக்கணும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாலே அதை பிடுங்கி போடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரே. அப்படியானால் பரலோக ராஜ்யம் என்பது எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, எவ்வளவு உண்மையான தேவனுடைய தாசர்கள் போய் சேர்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இறுதி காலத்தில் ஆண்டவர் மிகவும் மிகவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், கேட்குற பாடல்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவர் விரும்புவது பரிசுத்தம் தான். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது Matthew chapter 7 verses 6, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றி முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களினால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள். பரிசுத்தம், தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது. அது எப்படிப்பட்டதான்? முத்துக்கள். முத்துக்கள் எப்படி விலையேற பெற்றதோ அதே போல முத்துக்கள் போன்றது. பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள். பன்றி, யாரை பற்றி பன்றின்னு சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் பெற்று பின்வாங்கி போனவங்களை பார்த்தா பன்றிகள் என்று சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை சொல்கிறோம். முத்து, தேவனுடைய வார்த்தை முத்தானது.
ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அதே வேறு விதமாக நமக்கு விரோதமாக அவங்க பேசுகிறாங்க. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாதீங்க. என் வசனத்தை பன்றிகளுக்கு முன்னால் சொல்லாதீங்க. ஒருக்கா சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பன்றியை போல ஜீவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின் பார்க்கக்கூடாத காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். குடிக்கக்கூடாத மதுபானங்களை எல்லாம் குடித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது கிடையாது, வேதம் வாசிப்பது கிடையாது. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை தள்ளுகிறவர்களை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டிருக்கிறார் என்றால், பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் கவனமாக நம்ம மனம் திரும்பணும். வேதம் ஒரு முத்தை போகிறது, முத்தை விட மேலானது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 18வது வசனம். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கில் 12வது அதிகாரத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு அநேகம் விளைச்சல், அவர் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அநேக தானியம் விளைச்சலாக இருந்ததாம். அவன் உடனே சொன்னான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், மனுஷன் எதை விதைக்கலாம், எந்த பிஸ்னஸை செய்யலாம், எவ்வளவு லாபம் கிடைக்கிறது, லாபத்தை என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் மனுஷன் இன்னைக்கு யோசித்து கொண்டு இருக்கிறானே ஒழிய, ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், என்ன ஊழியத்தை செய்யலாம், எப்படி ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம், அந்த எண்ணம் மனுஷனுக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால் பாருங்கள், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அல்லேலூயா. அதனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிருங்கள், தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அதனால் தேவன் நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறாரா, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரா? ஆத்துமாக்களுக்காக ஆத்துமா அறுவடை செய்ய வேண்டும். நம்முடைய பணங்களை அநேக ஊழியங்களை தாங்க வேண்டும். அநேக ஊழியங்களை செய்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை நாம் கொண்டு வர வேண்டும். எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவரிடத்திலே சென்று இயேசுவை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய துக்கங்களை, துயரங்களை, கண்ணீர்களை ஆண்டவர் துடைப்பார். அல்லேலூயா. லேவியராகமும் 10வது அதிகாரம், லேவியராகமும் 10வது அதிகாரம் 6வது வசனம். மோசே ஆரோனையும் எலைசாரையும் இந்தமார் என்னும் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கு சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரனாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. அல்லேலூயா.
பாருங்க, இங்கே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஆண்டவர் பாருங்க, அது ஆரோன் பிள்ளையாக இருக்கட்டும், லேவியுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களின் பிரகாரம் தான் நம்ம ஜீவிக்கணும், நம்ம நடக்கணும், நம்ம ஊழியம் செய்யணும். நம்ம இஷ்டப்பிரகாரம் நம்ம ஊழியம் செய்வதும் கூடாது. இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு தூபம் காட்டுவதற்கு ஆரோனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணுமா. காத்திருந்து பரலோகத்திலிருந்து அக்கினி அந்த தூப கலசத்தில் இறங்குமா. ஆனால் ஆரோனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யாமல் என்ன செய்தாங்க, அந்நிய அக்கினிகளை அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு தூபம் காட்டினார்கள். அதனால ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களை அடித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயின் பிள்ளையாக இருக்கட்டும், ஆரோன் பிள்ளையாக இருக்கட்டும், யார் பிள்ளையாக, ஏலியின் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண்டவர் முகதாட்சணியம் பார்க்காத தேவன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்களுக்கு, சட்ட திட்டங்களுக்கு நம்ம ஒழுங்காக கடைபிடிக்கணும். அது பெரிய பரிசுத்தமான இருக்கலாம், பெரிய ஊழியக்காரர்களுக்கெல்லாம், சின்ன ஊழியக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன கற்பனையாக இருக்கலாம், பெரிய கற்பனையாக இருக்கலாம், எல்லா கற்பனைகளுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல் யோபு புத்தகம் 18 பார்க்கும்போது, யோபு 18வது அதிகாரம் 5வது வசனம், துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த யோபு ஒரு துன்மார்க்கன் கிடையாது. அவர் உத்தமன், உண்மை உள்ளவர், ஆண்டவரால் சாட்சி கொடுக்கப்பட்டவர். அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் விருந்து செய்து சந்தோஷமாக இருக்கும்போது ஏதாவது ஆண்டவரை பற்றி அவங்க ஏதாவது தவறு, ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்துவிடுகிறார்களோ என்று நினைத்து அவர்களுக்காக தகன பலி இட்டு கொண்டு வந்தவர் தான் யோபு. அப்படிப்பட்ட ஒரு உத்தமர், உண்மை உள்ளவர். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சாத்தானுக்கு சவால் விட்டார். என்னுடைய குமாரனாகி யோபுவை பார்த்தாயா, அவன் உண்மை உள்ளவர், உத்தமம். அவன் சொன்னால், நீர் அவரை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறீர், அதனால தான் அவன் உண்மையும் உத்தமமாக இருக்கிறான். இந்த வேலியெல்லாம் என் கரத்தில் கூட பிடுங்கி போடும், அப்போது அவன் உண்மை உத்தமனாக இருக்கிறானா என்பதை பார்ப்போம் என்றார். அல்லேலூயா. அவனுடைய கரத்திலே, சாத்தானுடைய கரத்திலே இந்த யோபுவை ஒப்பு கொடுத்த போதும் யோபு உண்மை உள்ளவராக, உத்தமராக இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்புகளில் அவிந்து போகும். ஒரு யோபின் நண்பர் சொல்கிறார், துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பு அவிந்து போகும். அல்லேலூயா. ஆனால் யோபுடைய விளக்கு அணையவே இல்லை. அல்லேலூயா. யோபு ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அவருடைய மனைவி கூட சொன்னா, இவ்வளவு உத்தமமாக இருக்கிறீரே, இவ்வளவு கஷ்டப்படுறீர, வியாதியில் இருக்கிறீர, பிள்ளைகளெல்லாம் இழந்தோம், எல்லா பொருட்களையும் இழந்து விட்டோம், ஏன் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் இருக்கிறீர், அந்த தேவனை மறுதலியும் அப்படின்னு சொன்ன பொழுதும் அவர் சொன்னது, தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்தார், நன்மைகளெல்லாம் அனுபவித்தமே, அப்படிப்பட்ட ஒரு உத்தமனாக இருந்தார். நண்பர்களால் சோதிக்கப்பட்ட போதிலும், சாத்தானால் சோதிக்கப்பட்ட போதிலும் அவர் உண்மையிலிருந்து, உத்தமத்திலிருந்து விழுந்து போகவில்லை. அதனால் தேவன் பிற்காலத்திலே அவரை இரட்டிப்பாக, அவர் நினைப்பதற்கு மேலாக தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீ கண்ணீரோடு இருக்கலாம், நீ கவலையோடு இருக்கலாம், நீ துக்கத்தோடு இருக்கலாம், எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை நம்பும்போது அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். நீ இழந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், ஒன்றுமில்லாதவனால் காணப்படலாம். ஆனால் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது ஒரு நாள் உன் எண்ணெய் தொட்டிய மாவு தொட்டி குறையாத பண்ணும் தேவன் இந்த வியாதி உள்ள நாட்களிலே, இந்த கொரோனா உள்ள நாட்களிலே உன்னை ஆண்டவர் போஷிப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 14
1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ ஸ்திரீகளை நாம் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு விளக்காக இருக்கிறாங்க. வீட்டில் கஷ்டம் துன்பம் வருவதற்கு முன்னால் புத்திசாலித்தனமாக வீட்டை அழகாக நடத்துகிறார்கள். ஆனால் அநேக ஸ்திரீகளை பார்க்கும்போது உலகம் மாம்சத்துக்குரிய ஜீவியம் ஜீவித்து கணவன் சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் வீணானவற்றில் செலவழித்து ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் சிறியானவள் முக்கியமாக பங்கு வகிக்கிறாள். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை புத்தி உள்ள ஸ்திரீகளாக நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய வீடு கட்டப்படும். புத்தி இல்லாத ஸ்திரீகளாக இருந்தால் நம்ம என்னதான் கணவன் சம்பாதித்தாலும், என்னதான் நம்ம வீட்டில் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் எல்லாமே இழந்து போய்விடுவோம். அல்லேலூயா. அதனால் ஸ்திரீகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். கண்களை மூடுவோம். ஓலி கபாஷி கலபாரி கோஷி கபோ. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கண்ணீர் இந்த தலைப்பிலே எங்களோடு பேசியதுக்காக சோற்றுறோம். தகப்பனே, இந்த நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பாதம் கண்ணில் மோதாதபடி பாதுகாத்துக் கொள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரும் விசுவாசி ஆசீர்வதி, எங்கள் தேசத்தை ஆசீர்வதி. இந்த கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடு, நீண்ட ஆயுஷை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் சகல பரிசுத்தவான்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருக புரிந்திருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைப்பார்கள்.